இந்தாங்க சாப்பிடுங்க. திவ்யா வாங்கிக்கோ. அண்ணி, நாங்க தான் ஏற்கனவே குடிச்சிட்டோமே, மறுபடியுமா? இதுவும் நம்ம வீட்டு சம்பிரதாயத்துக்காக தான். கஷ்டமா இருக்கு அண்ணி. இங்க பார், அப்படிலாம் சொல்லக்கூடாது. கண்ணை மூடிட்டு சாப்பிடு. சாப்பிடு. அண்ணி போதும் அண்ணி. சரி குடு. என்ன மாப்பிள்ள அதுல இருந்துச்சிட்டீங்க? உட்காருங்க. இல்ல பரவாயில்ல, நிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி. ஏய், என்ன இதெல்லாம்? நீங்க மட்டும் சப்போர்ட் பண்ணாம இருந்திருந்தா என்னோட லைஃப் என்னால நினைச்சு கூட பார்த்திருக்க முடியாது. ஏய், இப்ப எதுக்கு கண் கலங்கிட்டு இருக்க? ஒரு நிமிஷம் வா. 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 இங்க பாரு, கண்ணை தொடச்சுக்கோ. உண்மையை சொன்னா நான் அந்த கடவுளுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். உன்ன மாதிரி ஒரு பொண்ணு என் தம்பிக்கு வைஃபா வந்தது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எப்படியோ நான் ஆசைப்பட்டது நடந்துருச்சு. அது போதும். உனக்கு எந்த குறையும் இருக்காது திவ்யா. எனக்கு அந்த நம்பிக்கை வந்துடுச்சு. நேத்து நான் உங்ககிட்ட என் கஷ்டத்தை சொல்லும் போது அதுல இருந்து என்னால மீண்டு வரவே முடியாதுன்னு தான் நினைச்சேன். உங்ககிட்ட நான் சொன்னது கடவுளுக்கு கேட்டுச்சு போல. ஒரு நரகத்துல இருந்து எனக்கு விடுதலை கொடுத்திருக்காரு. உங்க தம்பி என்ன புடிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரான்னு எனக்கு தெரியாது. ஆனா அவருக்கு பிடிச்ச மாதிரி நான் நடந்துக்குவேன். என் கஷ்டத்தை கேட்டதுனாலயா இல்ல ஐயோ பாவம் மேடையிலே கல்யாணம் நின்னு போச்சேன்னு பரிதாபப்பட்டான்னு எனக்கு தெரியாது. ஆனா எதுவா இருந்தாலும் நீங்க சொல்லலன்னா இது நடந்திருக்காது. அது ஒண்ணுக்காகவே நான் எப்போ உங்களுக்கு தேங்க்ஃபுல்லா இருப்பேன். எதுக்கு இந்த வார்த்தையெல்லாம் சொல்ற? நீ என் தம்பி வைஃப், என் நாத்தனார். உனக்கு ஒண்ணுனா நான் விட்டு கொடுப்பேனா? கண்ணு தொடச்சுக்கோ. சரி மாப்பிள்ள, ஒரு நிமிஷம் இங்க வாங்கல. என்ன? அட வாங்க வாங்க வாங்க. இத பாருங்க, சொல்றேன் தப்பா எடுத்துக்காதீங்க. என் அனுபவத்துல சொல்றேன். பொண்டாட்டிங்கிறவ நமக்கெல்லாம் தெய்வம் மாதிரி. என் அனுபவத்துல தான் சொல்றேன். பாத்தீங்களா எவ்வளவு கஷ்டப்பட்டு கடைசியில மதி எனக்கு கிடைச்சிருக்கா. அதான் உங்க நல்லதுக்கு சொல்றேன். நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு புரியுது இல்ல? நல்லா புரியுது. என் உடம்புல உசுறு இருக்கிற வரைக்கும் இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன். இந்த குடும்ப மானத்தையும் என் உசுரையும் ஒரே சமயத்துல காப்பாத்திருக்கீங்க. ஏன் பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுல, அது போதும். சுந்தரி, சமந்தி, என்னங்க நீங்க? நான் உங்களை விட வயசுல சின்னவ. என்ன நீங்க சுந்தரினே கூப்பிடுங்க. ஒன்னும் இல்ல, இன்னைக்கு சாந்தி முகூர்த்தம் முடிச்சதும் நாளைக்கு உங்களை கூட்டிட்டு போயேன். சரிங்க, நாளைக்கு வந்து சம்பிரதாயமா என்ன செய்யணுமோ அதை செஞ்சு நான் கூட்டிட்டு போறேன். இப்போ நாங்க கிளம்பட்டுமா? என்ன சுந்தரி, நீ எதுக்கு இப்ப கிளம்புற? நீ இங்கே இருந்து நாளைக்கு கையோட கூட்டிட்டு போலாம்ல? இல்ல, நான் கொஞ்சம் போகணும். எல்லாரும் இங்க இருக்கிறப்போ நீ அங்க தனியா தானே இருக்கணும். நீ இங்கே இருந்துற. இல்லங்க, அது ஒண்ணு இல்ல.
நாளைக்கு மதிக்கு வளகாப்பு வச்சிருக்கேன். அதுக்கான வேலையெல்லாம் போய் பார்க்கணும்ல. ஓ அப்படியா? சரி, வேலை முடிஞ்சது ஃபோன் பண்ணு, நான் வண்டி அனுப்புறேன். வெற்றி, இவங்களை கொண்டு போய் விட்டுட்டு வந்துருப்பா. சரிங்க பெரியம்மா. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் வேணாங்க, நாங்களே போய்க்கிறோம். சரிப்பா, அப்ப நாங்க கிளம்புறோம். காலையில வரோம்னா? சரிம்மா. போயிட்டு வரேம்மா. அத்தை, ஒரு நிமிஷம். நாளைக்கு தானே வளகாப்பு வச்சிருக்கீங்க? ஆமாம்மா. நீங்க ஒரு ஆளா போய் எப்படி எல்லா வேலையும் பாப்பீங்க? எப்படி இருந்தாலும் பார்த்துதானமா ஆகணும். இல்லத்த, இந்த கல்யாண பிரச்சனையில தூங்காம கண்ணு முடிச்சிட்டு எப்படி நீங்க போய் தனியா? ஒரு நிமிஷம் இருங்க. ஏ காஞ்சனா, அந்த போனு கூட. ஹலோ சொப்னா, நாளைக்கு எங்க வீட்ல ஒரு வளகாப்பு ஃபங்க்ஷன் இருக்கு. ஃபுல்லா கேட்டரிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணணும். அதுவா? ஒரு நிமிஷம் இரு. அத்தை, நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு எத்தனை பேர் வருவாங்க? ஒரு 30 பேர் வருவாங்கம்மா. 30 பேர்ப்பா. ஓகே. எவ்வளோ? ஓகே, நான் இப்பவே அட்வான்ஸ் கொடுத்து விடுறேன். ஓகே அத்தை, இப்ப நீங்க வீட்டுக்கு போய் நிம்மதியா ரெஸ்ட் எடுங்க. என் ஃப்ரெண்டு எல்லாத்தையும் பாத்துக்குவா. நான் காலையில அங்க வந்துருவேன்ல, நான் வந்து எல்லா வேலையும் பாத்துக்கிறேன். நீங்க கவலைப்படாம போங்க. என்னங்க, 3000 ரூபாய் பணம் கொடுங்க. என்கிட்ட இருக்குமா, நான் தரேன். அண்ணா, பணம் தரேன்னு சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. இது எங்க வீட்டு விசேஷம், நான் என் வீட்டுக்காரர்கிட்டயே வாங்கிக்கிறேனே. ஷாமண்ணா, நான் ஒரு அட்ரஸ் தரேன், அங்க போய் இந்த அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்துடுறீங்களா? அது எப்படிமா? அது பேச்சுலரா இருந்த வரைக்கும் நட்ராஜன் வச்சு வேலை வாங்கிட்டு இருந்தான். கல்யாணம் முடிஞ்சு வந்த கையோட நீயும் அதே வேலையை பாக்குற. உங்க கல்யாணத்துக்கு நானும் அவரும் சேர்ந்து தானே எல்லா வேலையும் பார்க்க போறோம். குடுமா, சும்மா ஜாலியா. சரிம்மா, நாங்க கிளம்புறோம். அத்தை வாங்க, நான் உங்களை ட்ராப் பண்ணிடுறேன். வரேங்கம்மா. போயிட்டு வா சுந்தரி. வாமதி. வரேன் திவ்யா. சரி, போயிட்டு வாங்க நட்ராஜ். வரமாப்ப. வாங்க. வாமதி. அத்தை ஒரு நிமிஷம், கார் சாவி எடுத்துட்டு வந்துடுறேன். என்னம்மா திடீர்னு உன் முகத்துல தேஜஸ் தெரியுது? என்ன மகன் கல்யாணத்தை நினைச்சுதானே? ஆமா மதி, என்னதான் விதி சேர்த்து வச்சிருந்தாலும் நம்ம தகுதிக்கு மீறி ஒரு வசதியான வீட்டு பொண்ணா இருக்கே, எப்படி இருக்குமோன்னு மனசுக்குள்ள ஒரு சின்ன பயம் இருந்துட்டே இருந்துச்சுமா. எப்போ அவ அண்ணன் கிட்ட இது எங்க வீட்டு விசேஷம், என் புருஷன் தான் செலவு பண்ணணும்னு சொல்லி பணம் வாங்கி கொடுத்தாலும் அப்பவே எனக்குள்ள இருந்த அத்தனை பயமும் சுத்தமா போயிடுச்சுமா. மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு மதி. சாரி அத்தை, போலாமா? வாமா. இல்லங்க, நாங்க ஏற்கனவே முடிவு பண்ணிட்டோம். கேஸ் எல்லாம் வாபஸ் வாங்க முடியாது. இல்ல மேடம். இந்த பாருங்க, நாங்க போய் கேஸ் கொடுக்கல, பணத்துக்காக டிராமா பண்ணல, நியாயமான காரணத்துக்காக தான் போராடிட்டு இருக்கோம். நீங்க கோர்ட்லயே பேசுங்க சார். மேடம், நீங்க பெண்களுக்காக போராடுறீங்க, சந்தோஷமான விஷயம் தான். அதே சமயம் ஒரு பையனோட லைஃபும் ஸ்பாயில் ஆயிடக்கூடாது இல்லையா? அதையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த பையன் தப்பு பண்ணிருக்கான், அது சரியில்லையே. இந்த பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கணும், அவ்வளவுதான். மேடம், தப்பு பையன் மேல இருக்கு, ஒத்துக்கிறேன். நீங்க இப்ப மனசு வைக்கலனா அந்த பையன் ஜெயிலுக்கு போயிடுவான். உங்களுக்கு தெரியாதது இல்ல, ஒரு தடவை ஜெயிலுக்கு போனா லைஃப் லாங் பிளாக் மார்க் ஆயிடும்.
அதை கடைசி வரைக்கும் அழிக்க முடியாது. சார் எங்க பொண்ணுக்கு லைஃபே போயிடுச்சு சார். அதை சரி பண்ணலாம்னு பேசதான் மேடம் நானே வந்திருக்கேன். என்ன பணம் கொடுத்து சரி பண்ணலாம்னு நினைக்கிறீங்களா? அதுக்கும் நாங்க ரெடி மேடம். இத பாருங்க, இந்த மாதிரி பேசுறதா இருந்தா கிளம்புங்க. அவசரப்படாதீங்க மேடம். இத பாருங்க, இதெல்லாம் சரியில்லை. நீங்க கிளம்புங்க சார். இல்ல மேடம், ஒரு நிமிஷம் இருங்க. என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க, அப்படியே செஞ்சிருவோம். இங்க பாருங்க, எங்க பொண்ணுக்கு ஒரு லைஃப் வேணும். அந்த பையன் அப்சராவை ஒய்ஃபா ஏத்துக்கிட்டு வாழணும், அவ்வளவுதான். என்ன சார் யோசிக்கிறீங்க? இல்ல மேடம், அது வந்து இத பாருங்க, இத தாண்டி பேசுறதுக்கு வேற எதுவும் இல்ல. இப்போதைக்கு தப்பிக்கணும்னு நினைச்சு சரின்னு சொல்லிடாதீங்க. இல்ல மேடம், அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. நாங்க கேஸ வாபஸ் வாங்கணும்னா அந்த பையனோட பேரண்ட்ஸ் இங்க வந்து நாங்க சொல்றபடி எழுதி கொடுக்கணும். என்ன முடியாது இல்ல? இல்ல மேடம், நீங்க சொல்ற மாதிரியே செஞ்சிடலாம். அப்படி செஞ்சீங்கன்னா நாங்க கேஸ வாபஸ் வாங்குறோம். சரிங்க மேடம். சார் நீங்க சரின்னு சொன்னா பத்தாது, நீங்க அவங்க கிட்ட போய் கேளுங்க. அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா வந்து சொல்லுங்க. அதுக்கப்புறம் மத்த விஷயங்கள்லாம் பேசிப்போம். சரிங்க மேடம், நான் உடனே அவங்க கிட்ட பேசிட்டு வந்து சொல்றேன். சரி வாங்க சார். ரேணுகா, அப்சராவை கூட்டு வா. ஓகே மேடம். என்ன குட்டி நீ எதுக்கு நீ அவங்க கூட சண்டை போட்ட? பின்ன உன்னை பத்தி அவங்க தப்பா சொல்லுவாங்க, கேட்டுட்டு சும்மா இருக்க சொல்றியா? என்ன பத்தி தானே தப்பா சொன்னாங்க, சொல்லிட்டு போட்டுமே. மா, என்னாலலாம் அப்படி இருக்க முடியாது. என்ன குட்டி நீ, தப்பு நம்ம மேல இருக்கு. பாவம் அவங்க என்ன பண்ணுவாங்க? என்னம்மா நீ, உன் பொண்ணு நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு இல்லங்கிற வருத்தம் இல்லாம யாரோ ஒருத்தருக்காக எப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்க? குட்டி சும்மா போங்கம்மா. நான் இல்லாம எப்படிமா அந்த கல்யாணத்தை நடத்த விட்டீங்க? இல்லம்மா, அது வந்து இப்படி ஒரு முக்கியமான விஷயத்துக்கு என்ன தேவையில்லைன்னு நினைக்கிறப்போ வேற எதுலயும் என்ன நினைச்சு கூட பார்க்க மாட்டீங்கல்ல? ஏன் குட்டி இப்படி எல்லாம் பேசுற? கூட பிறந்த அண்ணன் கல்யாணத்துல கலந்துக்க முடியலன்னு நினைச்சா எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? என்னால பொறுத்துக்கவே முடியலமா. இதுவே நானா இருந்தா அப்படி நடந்திருப்பேனா? உயிரே போனாலும் எங்க அண்ணன் வராம நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிருப்பேன். என்ன சூர்யா, நீ படிச்ச பொண்ணு, நீயே இப்படி பேசினா எப்படி? அந்த சூழ்நிலையில எதை பத்தியுமே யோசிக்க முடியலம்மா. சும்மா இருங்க பாட்டி. ராத்திரியே கல்யாணம்னு டிசைட் பண்ணிட்டாங்களா? ஆனா காலையில வரைக்கும் என்ன பத்தின நினைப்பே வரலையா? ஏய், அதான் போன் ட்ரை பண்ணேன்னு சொல்றால, டவர் கிடைக்கலன்னா அவ என்ன பண்ணுவா? இதெல்லாம் சும்மா ஒரு சாக்குதான் மேடம். நான் முக்கியம்னு தோணல, அதான். இங்க பாரு குட்டி, நீ கூச்சுக்கிறதுலயும் நியாயம் இருக்கு. நீ இல்லாம உன் அண்ணன் கல்யாணத்தை நடத்தினது தப்புதான். ஆனா அப்ப அங்க சூழ்நிலை அப்படி இருந்துச்சுமா. அது எல்லாத்துக்குமே காரணம் நான் தான். நீ அம்மா வேணா திட்டிக்கோ. நீ என்ன செய்வ பாவம்? நட்ராஜ்க்குள்ளே அறிவு இருந்திருக்கணும். இப்ப அவன் எங்க இருக்கான்? இல்ல குட்டி, இப்ப அவன் எங்க இருக்கான்னு கேட்டேன். சந்திரம்மா வீட்டுல இருக்கான். சரி விடு, அவனை நேரா பார்த்து நானே கேட்டுக்கிறேன். அக்கா வாங்க போலாம். ஏ சூர்யா, சூர்யா, விடுங்கத்து போட்டோம். அவ கோவமா போறமா? அவ கோவம்லாம் ஒரு கோவமா அத்தை. இல்ல அங்க போய் ஏதாவது சத்தங்கத்தம் போட்டானா? அப்படியெல்லாம் பண்ண மாட்டாத்த. இப்ப என் கவலை எல்லாம் அந்த பொண்ணு ராஜியை பத்தி தான். ஏற்கனவே அந்த பொண்ணுக்கு 2-3 தடவை தட்டி போயிடுச்சு. இந்த சம்பந்தத்து மேல அவங்க ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தாங்க. அவங்களுக்கு எந்த வகையிலயும் சமாதானம் சொல்ல முடியாதத்த. ஆனா நான் மன்னிப்பு கேட்கலனா என் மனசு ஆறாதத்த. நான் போய் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு வந்துடுறேன். இரு சுந்தரி, நானும் வரேன். இல்லத்த, நீங்க வேண்டாம். ஏம்மா? கோவத்துல ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டா? என்ன சுந்தரி நீ அதே வார்த்தையை உன்னை பார்த்து சொன்னா பரவாயில்லையா? இல்லத்த, நம்ம 2 பேரையுமே பாபு தம்பி வீட்டுல யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல. ஆனா இந்த கல்யாணத்து மேல ரொம்ப ஆசையா இருந்தது நித்யாதான். அவ உங்களை பார்த்து எதுவும் சொல்லிடக்கூடாது இல்ல? ஏற்கனவே பெத்தவங்க ஆதரவு இல்லாம தனிமரமா இருக்கா.
நீங்க ஒரு ஆள் தான் அவளுக்கு ஆறுதலா அங்க போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க. நீங்களும் மத்தவங்க மாதிரி தானே அவ நினைச்சிட கூடாதுல்ல. நான் போய் அவங்கள பார்த்து பேசிட்டு வந்துடுறேன். என்ன பேசுவேன், எப்படி சமாதானம் சொல்லுவேன், எதுவுமே எனக்கு தெரியல. ஏதோ ஒரு குருட்டு நம்பிக்கையில மன்னிப்பு கேட்கலான்னு போறேன். அம்மா, நீங்க என் கூட கொஞ்சம் வரீங்களா? தப்பு செய்யாம இருக்கிறப்பவே எனக்கு எப்படி பேசணும்னு தெரியாது. இப்போ தப்பு பண்ணிட்டு குற்றவாளியா நிக்கிறேன். எப்படி அவங்க கிட்ட போய் பேச போறேன்னு எனக்கு தெரியல. நீங்க என் கூட இருந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் தைரியமா இருக்கும். இங்க பாரு, திட்டம் போட்டு நீ எதுவும் பண்ணல. இக்கட்டான ஒரு சூழ்நிலையில ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுத்திருக்க. இத யாருமே தப்புன்னு சொல்ல மாட்டாங்க. வா, நாம போய் அவங்க கிட்ட பேசலாம். அத்தை, நீங்க வீட்ல இருக்கீங்களா? நாங்க போயிட்டு வந்துடுறோம். சரிம்மா, நீங்க போயிட்டு வந்துடுறோமா? வாங்க. வாங்கம்மா.